2 முறை 3 முறை அமைச்சராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து இவ்வளவும் செஞ்ச அதிமுகவையே இவங்க சுயநலத்துக்காக தூக்கி போட்டு உங்ககிட்ட வராங்க. நாளைக்கு ஒரு அந்த எலெக்ஷனில் நிற்க போகிற ஒரு 31லையோ இல்லை 29லையோ சீட்டு கொடுக்காம அவங்கள வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஒரு 10 சீட்டு கம்மியாக ஜெயிச்சிருங்க, அவங்க கூட இருப்பாங்களான்னு பார்ப்போம். 2026 தேர்தலில் ஒரு 36,000 வாட்ஸ்அப்பு, ஒரு ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா கம்பெனி, வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் இருக்கிற நண்டு சிண்டு அந்த தற்குறீஸ் எல்லாம் சேர்த்து வழக்கறிஞர் பணி நியமனத்தில், அரசு வழக்கறிஞர் பணி நியமனத்தில் பணம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உண்மைங்கிறது அப்பட்டமாக ஒவ்வொரு வாய்ஸ்லையும் ஒவ்வொன்றுலையுமே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றில் ரிலீஸ் பண்ண, ஒருத்தன் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாலன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் கட்சிக்காரங்க தான், நாங்களாம் இல்லை. நீங்கள் ஒரு டைலாக் சொல்லுவீங்களே, கோர்ட்டு மண்டையிலே கொட்டி அனுப்பி வச்சுருங்க, அப்போ உங்கள் மண்டையிலையும் கொட்டி கோர்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்குது. இதுக்கு மேலேனாச்சும் அரசு பண்ணி கொடுக்குறது என்னமோன்ட்டு எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு இருக்காரு சார். அனைவருக்கும் வணக்கம். என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே காணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை பளு, அதனால் நம்மளால் எதுவும் வீடியோ போட முடியல. அதுக்கு மன்னிச்சிருங்க. அதிமுகவில் புதிய பொறுப்புகள், மாவட்டம் முதல் கிளை செயலாளர் வரை. அப்படின்னா இது நல்லதா அப்படின்னா ஆமாம், ரொம்ப நல்லது. எடப்பாடியார் இப்போ தான் ஒரு தெளிவான கலையை பிடுங்கணும்னு இல்லை, கச்சை அடிமட்டத்திலேருந்து சீரமைச்சிக்கிட்டு வராரு. அடிமட்டத்திலேருந்துன்னா கிளைக்கழகம் முதல் மாவட்ட செயலாளர் வரை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா போன இந்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு மந்திரியாக இருக்கிறவங்க, போன நம்ம ஆட்சியில் இருந்தப்போ மந்திரியாக இருந்தவங்க எல்லாமே வந்துட்டு எடப்பாடியாருக்காக தான் ஓட்டு கேட்டாங்க. எங்களது முதல்வர் வேட்பாளர் ஐயா எடப்பாடியார் அப்படிதான் ஓட்டு கேட்டாங்க. அப்படியெல்லாம் ஓட்டை கேட்டுட்டு வெக்கம், மானம், சூடு, சொர்ணை, சோத்தில் உப்பு யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, அவங்க வீட்டில் உப்பே வாங்குறதில்ல போல இருக்கு. அப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரே பழி, திமுகவுடன் கூட்டணி வைக்க பார்த்தார். கட்சியில் சீட்டு வாங்குவாங்க, தேர்தலில் நிற்பாங்க, சில பேர் ஜெயிப்பாங்க, சில பேர் தோப்பாங்க. இவங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தினதே. ஆனால் திமுக கூட கூட்டணி வைக்க பார்த்தாரு. அதனால் நாங்கள் கட்சியை விட்டு வெளியே வருகிறோம். சரி, வெளியே போயிட்டீங்க. இப்போ அங்கே போயிட்டு புலம்புறாங்களாமே நிறைய மாவட்ட செயலாளர். என்னான்னு சார், எங்களுக்கு வந்துட்டு இங்கே மரியாதையே இல்லை, எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்களை பொறுப்பும் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, நான் இதைத்தான் சொன்னேன். இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது மாடு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு டைலாக்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே அங்கே பச்சையாக தான் தெரியும். போனீங்கல்ல, அனுபவிங்க. அதில் ஒரு அமைச்சரும், முன்னாள் அமைச்சரும், இப்போ ஒருத்தர் எம்எல்ஏவாக இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்கிட்டையும் போய் பேசுகிறாராம். ஸ்கார்பியோ காரு வாரம் ஆச்சுன்னா கறி விருந்து அப்படிலாம் போய் பேசுகிறாராம், கேள்விப்பட்டேன். சரிங்க சார், அப்படி போட்டால் மட்டும் அதிமுக எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையே. இல்லை, இப்போ ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் காரு, ஸ்கார்பியோ, வாராச்சுன்னா கறி விருந்து, ரைட்டு, இப்படியெல்லாம் போட்டால் உங்கள் பக்கம் மாறிடுவாங்களா? ஐயா தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, உங்ககிட்ட பார்த்தா ஒரே ஒரு கேள்வி. 2 முறை 3 முறை அமைச்சராக இருந்து எம்எல்ஏவாக இருந்து இவ்வளவும் செஞ்ச அதிமுகவையே இவங்க சுயநலத்துக்காக தூக்கி போட்டு உங்ககிட்ட வராங்க. நாளைக்கு ஒரு அந்த எலெக்ஷனில் நிற்க போகிற ஒரு 31லையோ இல்லை 29லையோ சீட்டு கொடுக்காம அவங்கள வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஒரு 10 சீட்டு கம்மியாக ஜெயிச்சிருங்க, அவங்க கூட இருப்பாங்களான்னு பார்ப்போம். திரை கவர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இருக்கட்டும், எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம். இப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு இதை வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க? எப்படி சார் உங்கள் மேலே நம்பிக்கை வரும் மக்களுக்கு? அதனால தான் இந்த எலெக்ஷனில் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, ஒவ்வொருத்தவங்களோட உண்மையான ஃபேஸு தெரிஞ்சு போச்சு. அதனால் கிளை முதல் மாவட்ட செயலாளர் வரை எல்லாத்தையும் பொறுப்புகள் எல்லாம் புதுசாக மாற்றிருக்கிறாரு. புதுசாக பொறுப்பு பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் செங்கை ராமச்சந்திரன் எதுக்காக போனார்னு தெரில, அண்ணன் மேலே அவ்வளோ மரியாதை இருந்துச்சு, பர்சனல் சூழ்நிலைக்காக போயிட்டேங்கிறாரு. ஓகேண்ணே, உங்களது பணிகள் சிறக்க எனது வாழ்த்துக்கள். இந்த 2026 தேர்தலில் ஒரு 36,000 வாட்ஸ்அப்பு, ஒரு ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா கம்பெனி,
வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் இருக்கிற நண்டு சிண்டு அந்த தற்குரீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஐடி விங் மாதிரி அது ஒரு குரூப்பு. இப்படியெல்லாம் இருந்து பொய்யா பிரச்சாரத்தை பண்ணி இவங்களே சொல்லுவாங்களாம் எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்கன்னு. ஆனால் இவங்க கூட்டம் போட்டால் 5000 பேர்த்த மட்டும் வச்சு கூட்டம் போடுவாங்களாம். இப்படியே பொய் பிரச்சாரத்தையே பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஓகே, மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க, நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு சில கேள்வி. இவ்வளோலாம் பண்ணீங்கல்ல, பொய் பிரச்சாரம் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஆட்சிக்கும் வந்தாச்சு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. திமுக ஆட்சி கூட பரவாயில்லன்ட்டு போயிடுது. அந்த அளவுக்கு இருக்குது உங்ககிட்ட. அதுக்கு உங்களோட ஆக்ஷன் என்ன? அப்புறம் உங்கள் கட்சி பெண்களே உங்கள் கட்சி ஆளுங்கள் மேலே புகார் அளிக்கிறாங்க, என்னை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கிட்டாங்க. வழக்கறிஞர் பணி நியமனத்தில், அரசு வழக்கறிஞர் பணி நியமனத்தில் பணம் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உண்மைங்கிறது அப்பட்டமாக ஒவ்வொரு வாய்ஸ்லையும் ஒவ்வொன்றுலையுமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றில் ரிலீஸ் பண்ண, ஒருத்தன் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாலன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் கட்சிக்காரங்க தான், நாங்களாம் இல்லை. நாங்களாம் நீங்கள் லஞ்சமே நீங்கள் வாங்கினீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்கள் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட ஆக்ஷன் என்ன? இப்படிலாம் போய் பிரச்சாரம் பண்ணியாச்சுப்பா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு. என்ன தீய சக்தி, தூண்டு போன சக்தி, தூய சக்தி. உங்கள் தூய சக்தி அவர்களே, உங்கள்கிட்ட கேட்குறேன். கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டுறதுக்கு நீங்கள் தானே கூட்டணியில் இருக்கீங்க. அதுக்கு ஏதாவது பேசுனீங்களா? இல்லை போதைப் பொருள் இவ்வளோ தூரம் சந்தி சிரிக்குது, 1100 கிலோ முந்தா நாள் பிடிச்சிருக்கிறாங்க குட்கா. அதுக்கு எப்படி பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே இருக்கார் குட்கா விஜயபாஸ்கர்னு. அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார், எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஐடியா தருவார். அப்புறம் அரசு பணி நியமனம். கரூரில் உயிரிழந்தால் 41 பேர்த்துக்கு. சரி, கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்க. உங்கள் சொத்தை எழுதி வைங்க. உங்கள்கிட்ட தான் பல்லாயிரம் கணக்கில் சொத்து இருக்குல்ல, பல்லாயிரம் கோடி கணக்கில் சொத்து இருக்குல்ல, உங்கள் சொத்தை எழுதி வைங்க சார். எதுக்கு சார் அரசு பணி? உங்களை பார்க்க வந்தானே இறந்தாங்க. இங்கே வண்டி நிறுத்த வேணாம், நான் 10 மீட்டர் தள்ளி உள்ளே நிறுத்துங்க அப்படின்னு சொன்னது யாரு? நீங்கள் ஒரு டைலாக் சொல்லுவீங்களே, கோர்ட்டு மண்டையிலேயே கொட்டி அனுப்பி வச்சுருங்க. அப்போ உங்கள் மண்டையிலையும் கொட்டி கோர்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்குது. இதுக்கு மேலேனாச்சும் அரசு பண்ணி கொடுக்கறது என்னமோன்ட்டு எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்கறதுன்னு நினச்சிட்டு இருக்காரு சாரு. அல்வா ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க சாரா? உங்கள் செக்ரட்டரினா தலைமை கழகத்தில் செக்ரட்டரி, சரி, உங்கள் மேனேஜர்னா உங்களுக்கு முதல் போட்டு படம் எடுத்தால் உங்களுக்கு ஒரு 250 கோடி சம்பளம் கொடுத்துட்டா டெல்லி உயர் பதவி, சரி. இப்போ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கான ஆளுங்களுக்கே போட்டு கொடுத்துட்டீங்களே, அப்போ பொதுமக்கள்னா யாரு? நான் பொதுமக்கள் கூட சொல்ல, உங்கள் கட்சிக்காரனுக்கு போட்டு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் உங்கள் கட்சியில் யாருமே இல்லையா? நன்றி.